மாநில நெடுஞ்சாலைகளை பேரிடர் கால பணிகளுக்காக உள்ளாட்சி நெடுஞ்சாலைகளாக மாற்றினாலும் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளை ஜூலை 10ஆம் தேதி வரை திறக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளை உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் கொண்டு வருவதற்கு எதிராக திமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டன. அது தொடர்பாக தலைமை நீதிபதிகள் அமர்வு முன் நடைபெற்ற விசாரணையில் தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிக்கவே மாநில அரசுக்கு உரிமை இருப்பதாக எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் அதனை மீறும் வகையில் நகராட்சி ஆணையர் அனுப்பியிருக்கும் சுற்றறிக்கை சட்டவிரோதமானது என தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், அந்த சுற்றறிக்கையில் தேசிய நெடுஞ்சாலைகளை உள்ளாட்சி சாலைகளாக மாற்றுவது என்ற பகுதி தவறாக இடம்பெற்றிருப்பதாக விளக்கமளித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளாட்சி சாலைகளாக மாற்றப்பட்ட பிறகு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாது என அரசு உத்தரவாதம் அளிக்குமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அது குறித்து பதிலளிப்பதற்கு அரசு வழக்கறிஞர் அவகாசம் கோரியதால் பேரிடர் கால பணிகள் தொடரலாம் என தெரிவித்த நீதிபதிகள் மூடப்பட்ட மதுக்கடைகளை ஜூலை 10ஆம் தேதி வரை திறக்கக்கூடாது என உத்தரவிட்டனர்.